அடுத்து பாருங்க, அடுத்த குறட்பா. தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. தாளாண்மை அதாவது பிறருக்கு உதவ வேண்டும், அதாவது விடாமுயற்சி அப்படிங்கிற அந்த விடாமுயற்சியை மேற்கொண்டவர்களால் மட்டும்தான் பிறருக்கு உதவுதல் என்னும் சிறப்பை செய்ய முடியும். சொல்றாங்க, தாளாண்மை என்னும் தகைமைக்கண் விடாமுயற்சியோடு செயல்பட்டு வெற்றி அடைவர்களால் மட்டும்தான் வேளாண்மை பிறருக்கு உதவுதல் என்ற நற்பண்பை உடையவர்களாக இருக்க முடியும். அதுதான் அவர்களுடைய சிறப்பு. அதாவது சொல்றாங்க, தாளாண்மை என்னும் தகைமைக்கண் அந்த உயர்ந்த பண்பு. எந்த உயர்ந்த பண்பு? தன்னுடைய விடாமுயற்சி. முயற்சி என்றால் என்ன? விடாமுயற்சி என்றால் என்ன? அதாவது சொல்றாங்க, அதாவது தொடு வானம் தான் எல்லை இல்லையா, நீ தொட்டு விடும் தூரம் தான் உன்னுடைய வானம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் நாம் அதை அடைய முடியும். எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நடந்த, அதாவது இன்றைக்கு அறிவியலறிஞர்கள் விஞ்ஞானிகள் எல்லாமே கண்டுபிடித்த கண்டுபிடிப்புலாம் பாருங்க, அவர்களெல்லாம் முடியாது என்று நினைச்சிருந்தாங்க. இந்த உலகத்துல இத்தனை அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாம் வந்திருக்காங்க இல்லையா. அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிச்சு இன்னைக்கு உலகிற்கு கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்குமே ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. அதாவது செவ்வாய் கிரகத்திலிருந்து, கோள்களினுடைய இயக்கத்திலிருந்து எல்லாத்துலேயுமே ஆராய்ச்சி நடக்குது. அப்போ அதெல்லாம் ஒரு முறை அல்ல, அதாவது ஆயிரக்கணக்கான முறை செய்து அவர்களுக்கு தோற்று போயிருப்பாங்க. இருந்தாலும் அதை செய்தே முடிக்க வேண்டும் என்ற முனைப்போடு செயல்படுவதனால தான் அவங்க வெற்றி அடைகிறாங்க. அப்படிப்பட்ட விடாமுயற்சியின் காரணமாக அந்த உயர்ந்த பண்பு இருந்தால் மட்டுமே பிறருக்கு உதவுதல் என்கின்ற அந்த உயர்ந்த பண்பை அவங்க அடையும். தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே அந்த உயர்ந்த பண்பு வேளாண்மை என்னும் செருக்கு. மற்றவர்களுக்கும் உதவ வேண்டும் என்கின்ற பண்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னா, விடாமுயற்சி செய்து. இப்போ ஒருவரால் நிறைய பொருள் ஈட்ட முடியும், அவர் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் இருக்கார், பணக்காரராக இருக்காருன்னா அவர் விடாமுயற்சியின் காரணமாக நிறைய பொருளை தன்னிடம் சேர்த்து வைத்திருப்பார். அவருக்கு தான் என்ன குணம் இருக்கும் அப்படின்னா, பிறர் துன்பப்படும் பொழுது அவர்களை துன்பத்தை காணாது அவர்களுக்கு பொருள் கொடுத்து உதவ வேண்டும் என்கின்ற அந்த நல்ல எண்ணம் அவர்களிடத்தில் இருக்கும். அதான் சொல்றாங்க, தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. விடாமுயற்சியின் காரணமாக முயன்று ஒருவர் செயலை செய்கின்ற அந்த பண்பு உடையவரிடம் மட்டுமே பிறருக்கு உதவ வேண்டும் என்கின்ற நற்பண்பு அவர்களிடம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த முயற்சி திருவினை ஆக்கும். வள்ளுவர் சொல்லியிருக்காங்க, முயற்சி திரு என்றால் என்ன? செல்வம். முயற்சி திருவினை ஆக்கும். முயன்றால் மட்டும்தான் செல்வம் நம்மிடத்தில் சேரும். முயற்சி செய்யாமல் இருந்தா நாம பொருள் ஈட்ட முடியுமா? முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ முயற்சி செய்தால் அவர்களுக்கு செல்வம் பெருகும். முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். இன்மை என்றால் என்ன? வறுமை. செல்வத்திற்கு எதிர்ச்சொல் என்னது? வறுமை. முயற்சி செய்தால் நம்மிடம் செல்வம் சேரும். முயற்சி செய்யவில்லை என்றால் நம்மிடம் வறுமை சேரும் இல்லையா. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு ஒவ்வொருவரும் அவங்கவுங்க உழைச்சி பொருள் சேர்க்கிறாங்கன்னா கஷ்டப்படாம ஒருவருக்கு ஒரு பொருள் கிடைக்காது இல்லையா. இது நம்ம கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நாம் வறுமையிலிருந்து தான் இருக்க முடியும். இன்றைக்கு ஒருவரிடமிருந்து 10 ரூபாய் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாம் அதுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கணும் இல்லையா. கை கால்கள் எல்லாத்தையும் இது பண்ணி வருத்தி நம்ம உழைக்கணும். உழைத்தா மட்டும்தான் நமக்கு பொருள் நமக்கு கிடைக்கும். அப்போதான் நம்ம செல்வம், அதாவது செல்வம் நம்ம இடத்துல சேரும். நாம் முயற்சியே செய்யலை அப்படின்னா நாம் வறுமை நிலையை தான் அடைய முடியும். அதான் முயற்சி திருவினை ஆக்கும். முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். முயற்சி செய்தால் செல்வம் பெருகும். முயற்சி இல்லாத இடத்தில் வறுமை சேரும் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். அடுத்த பொறியின்மை யாருக்கும் பழி அன்றறிவதால் வினையின்மை பழி. பொறியின்மை யாருக்கும் பழி அன்று அறிவறிந்தால் இன்மை பழி. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பொறியின்மை, பொறி என்றால் என்ன? ஐம்புலன்.
இப்போ நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் ஏதேனும் ஒரு குறை இருந்தாலும் கூட அது வந்து பெரியதாக போற்றப்படாது, அது வந்து பெரிய அளவில் வந்து குற்றமாக கருதப்படாது. ஏன் அப்படின்னா நம்ம இப்போ வந்து கண் இருக்குது, காது, மூக்கு, வாய், இந்த மாதிரி கை, கால், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்மளுடைய ஐம்புலன்கள் ஏதேனும் ஒன்று நமக்கு குறைவாக இருந்தாலும் கூட, நமக்கு காது கேட்கல, வாய் பேச முடியல, பார்க்க முடியல, இந்த மாதிரி ஏதேனும் ஒன்று அந்த ஐம்புலன்கள், அதாவது கண்களினால் காணுதல், காதுகளினால் கேட்குதல், வாயினால் பேசுதல், இப்போ இந்த மாதிரியான புலன்களில் ஏதேனும் ஒன்று குறை இருந்தாலும் கூட அது பெரியதாக நமக்கு இல்லை. ஆனால் எதை வந்து பெரியதுன்னு சொல்கிறாங்கன்னா, யாருக்கும் பழி அன்று அறிவறிந்தால் வினையின்மை பழி. எதை அறிந்து நாம் முயற்சி செய்யணுமோ அதை அறிந்து முயற்சி செய்யாததுன்னா அப்பதான் அவனுக்கு பழி ஏற்படும், அங்குதான் அவனுக்கு குற்றம். இப்போ வந்து ஒருவன் வந்து இப்போ அவன் வந்து எல்லா உறுப்புகளுமே அவனுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் அவன் படிக்கிறது இல்லை, அவன் எந்த ஒரு செயலையும் செய்யறதில்லை, எந்த ஒரு சிறப்பான ஒரு இதுவும் இல்லை அப்படின்னா, இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே எடுத்துலையுமே நம்ம பிறக்கும் போதே எல்லாமே புத்தகத்தோட பிறக்கல, எழுதிட்ட பிறக்கல, எல்லாமே எதுவுமே நமக்கு தெரியல. நம்ம வாழும் பொழுது கற்றுக்கொள்வது தான். அந்த மாதிரி எதையுமே முயற்சி செய்து கற்றுக்கொள்ளாம அப்படியே இருந்தோம் வச்சாங்க, அதுதான் என்னது பழி. அதுதான் நம்மை வந்து மற்றவர்கள் தூற்றுவார்கள். இப்போ உங்களுக்கு ஒன்று தெரியலன்னா நம்ம என்ன செய்யணும், அதை கற்றுக்கொள்ள முயற்சி செய்யணும் இல்லையா? இப்போ உங்களுக்கு ஒரு பாடலுடைய பொருள் தெரியா, அதை வந்து உடனே கேட்டு ஆசிரியரிடமோ அல்லது மற்றவர்களும் கேட்டு அதை தெளிந்து படிக்கணும். நமக்கு தெரியல நின்றுட்டே இருந்தோம் அப்படின்னா நாளடைவில் நமக்கு எதுவுமே தெரியாமல் போயிடும். அப்போ நம்மை மற்றவர்கள் பார்த்து தூற்றுவார்கள், இவருக்கு எதுவுமே தெரியல, இவங்க கூட்டாளர்கள் தூற்றுவாங்க இல்லையா? அதைத்தான் சொல்றாங்க, பொறியின்மை யாருக்கும் பழி அன்று. நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒரு உறுப்புகளில் ஒன்று இல்லைன்னா கூட அதை பார்த்து மற்றவர்கள் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, நம்மளை வந்து பழி குற்ற மாட்டாங்க, நம்ம வந்து குற்றமாக பேச மாட்டாங்க, அதை குற்றமாக யாருமே கருத மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது ஏதோ ஒரு படைப்பு அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ஆனா நம்மிடம் இருக்கக்கூடிய இன்றைக்கெல்லாம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, கண் பார்வை இல்லாதவர்கள் கூட, வாய் பேச முடியாதவர்கள், 2 கைகள் இல்லாதவங்க, கால்கள் இல்லாதவங்க கூட இந்த உலகத்துல எத்தனையோ சாதிச்சுட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ சென்ற இதுல எல்லாம் கூட பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த 2 கைகளுமே இல்லாத ஒரு மாணவன் கூட கால்களினால் தேர்வு எழுதி வெற்றி பெற்ற அந்த இதெல்லாம் செய்தித்தாள் எல்லாம் போட்டிருந்தாங்க, நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு முயற்சி இல்லையா? அந்த முயற்சியை தான் இந்த உலகம் வந்து போற்றும். நம்மிடம் எல்லா உறுப்புகளும் நல்லா இருந்தும் கூட நாம் எந்த ஒரு செயலையை செய்து வெற்றி பெறலை அப்படின்னா அதை எப்படி இந்த உலகம் போற்றும், நம்மை வந்து தூற்றும் இல்லையா? அதைத்தான் சொல்றாங்க, பொறியின்மை யாருக்கும் பழி அன்று அறிவறிந்தால் வினையின்மை பழி. நாம் அதை உணர்ந்து நாம் என்ன செய்யணும், நமக்கு வந்து இப்போ நம்மளுடைய உடல் உறுப்புகளில் ஒரு உணவு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை. அது இருந்தாலும் கூட நாம் முயற்சி செய்து வெற்றி அடையணும் இல்லையா? அந்த முயற்சி தான் நம்மை வந்து சிறந்தவர்களாக மாற்றும். இந்த உலகம் வந்து நம்முடைய உறுப்புகளில் ஒன்று இல்லைன்னா கூட அதை வந்து நம்ம பெரிதாக நினைக்காது. ஆனால் நாம் எதனை அறிந்து செயல்பட வேண்டுமோ அதனை அறிந்து முயற்சி செய்யாமல் விட்டுவிடுவதைத்தான் இந்த உலகம் நம்மை வந்து பழியாக கருதும் அப்படின்னு சொல்றாங்க. ஊழையும் உப்பக்கம் காண்ப உழைவின்றி தாழா நற்றுபவர். ஊழையும் உப்பக்கம் காண்ப உழைவின்றி தாழாது நற்றுபவர், அதாவது சோர்வில்லாமல் முயற்சி செய்பவர். சோர்வே இல்லாமல், அதாவது ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறது, சோர்வு என்பதே இல்லை. ஏன்னா நாம் ஒரு எடுத்த செயலை அடையும் வரை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, சோர்வடைந்து விடவே கூடாது இல்லையா? சாலை இளைஞரினுடைய ஒரு இது கவிதை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செடிகள் பூப்பதற்கு முன் ஓய்வெடுப்பதில்லை இல்லையா? செடிகள் என்ன செய்யறது இல்லைன்னா பூக்கிறதுக்கு முன்னாடி ஓய்வெடுக்கிறது இல்லை. அது தன்னுடைய இலக்கு என்னவோ அதை அடையும் வரை அதை என்ன செய்யறதில்லை, அது ஓய்வெடுக்கிறது. அது போலதான் நமக்கு எப்போ ஓய்வு தேவை அப்படின்னா நாம் எப்பொழுது நம்முடைய செயலில் வெற்றி அடைகிறோமோ அப்போதான் நமக்கு ஓய்வு. அப்போ அது வரை நம்ம என்ன பண்ணணும், சோர்வு இல்லாமல் உழைச்சிட்டே இருக்கணும். அதனால
ஊழையும் முப்பக்கம் காம்ப உழைவின்றி, என்னது, சோர்வில்லாம உழைக்கணும். அப்படிப்பட்ட சோர்வில்லாத முயற்சி செய்வோர் செய்கின்ற செயலுக்கு இடையூறாக வருகின்ற முன்வினையும் தோற்கடித்து வெற்றி அடைவர். என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி சோர்வில்லாமல் முயற்சி செய்து பாடுபடக்கூடியவர்கள் அவர்களுக்கு இடையூறாக எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி அவர்கள் என்ன பண்ணுவாங்க, வெற்றி அடைவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நாம் எதை, அதாவது சொல்லணும் இல்லையா, அதாவது உன்னுடைய இலக்கை அடையும் வரை நீ ஓயாது உழைமீன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எழுமின் விழுமின் உன் இலக்கை அடையும் வரை அயராது உழைமீன் அப்படின்னு விவேகானந்தர் சொல்றாரு. அது போலதான் நம்முடைய முயற்சி, நாம் எந்த இலக்கை அடையணும்னு நினைக்கிறோமோ அந்த இலக்கை அடைவதற்கு நாம் இடைவிடாத முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். சோர்வில்லாமல் முயற்சி செய்யணும். அப்படி முயற்சி செய்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஒவ்வொரு செயலிலும் வெற்றி அடைய முடியும். அப்போ சோர்வில்லாமல் நம்ம முயற்சி செய்யும் பொழுது நமக்கு எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் கூட அவற்றை நாம் பொருட்படுத்தாமல் அவற்றையெல்லாம் தோற்கடித்து, துன்பங்களை எல்லாம் தோற்கடித்து நம்மால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு வள்ளுவர் இந்த குறட்பாவின் மூலமாக அழகாக கூறுகிறார். அடுத்து பாருங்க, நன்றியின் செல்வம். செல்வம், இந்த செல்வம் அதிகமாக இருந்தாலும் சரி, குறைவாக இருந்தாலும் சரி, அதாவது அவர்களுக்கு அது நிறைவாக இருக்கணும். எப்படி அப்படின்னா, இப்போ நம்மிடம் நிறைய செல்வம் இருக்கு, ஆனால் ஒருவரிடம் செல்வமே இல்லை, அவர் ரொம்ப வறுமையில் இருக்கிறாரு, ஆனால் நம்மகிட்ட போதுமான அளவை விட அதிகமான செல்வமே இருக்கு, ஆனால் பிறருக்கு கொடுத்து உதவுகின்ற அந்த நல்ல பண்பு இல்லை அப்படின்னா நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வம் இருந்தாலும் இல்லாமல் இருப்பதை போன்றுதான். ஏன்னா நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வம் சும்மா இருக்கு, நம்ம யாருக்குமே பயனற்று போய் கிடக்குது. அப்படிப்பட்ட செல்வம் பிறருக்கு கொடுத்து உதவும் பொழுதுதான் அந்த செல்வத்தினுடைய சிறப்பங்கு இருக்கும். அப்படி இல்லைன்னா அது நன்றியில் செல்வம். நன்றி இல்லைன்னா நன்மை இல்லாத ஒரு செல்வம், பிறருக்கு பயன்படாத ஒரு செல்வம். அதான் சொல்றாங்க, நன்றியில் செல்வம். கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லாக்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல். கொடுப்பதும், பிறருக்கு கொடுக்கறதும் இல்லை, தான் செல்வத்தை நிறைய சேர்த்து வச்சிருக்காங்க, அதை பிறருக்கு கொடுக்கறதும் இல்லை. துய்ப்பதும் என்னென்ன, தானும் அனுபவிக்கிறது கிடையாது, பிறருக்கு கொடுக்கறதும் இல்லை, தானும் அனுபவிக்கிறது இல்லை. இல்லாக்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல். தானும் அனுபவிக்கல, பிறருக்கும் கொடுக்கல, அவ்வாறு கோடி கோடியாக சேர்த்து வைத்திருந்தாலும் கூட அந்த பொருளினால் எந்த பயனுமே இல்லை. அது உண்மை தானே. இப்போ நம்மளோட ஒரு பொருள் இருக்குன்னா ஒன்று நமக்கு அது பயன்படணும், நமக்கு பயன்படலையா இருந்தாங்க நீங்களாவது அது பயன்படுத்தணும், உங்களுக்கு அது பயன்படுதா இருந்தாங்க நீங்களாவது அது பயன்படுத்துங்கன்னு பிறருக்காவது கொடுக்கணும். தானும் பயன்படுத்தலை, அதான் சொல்லுவாங்க, கொடுப்பதும் துய்ப்பதும் என்ன, அனுபவிப்பது, தானும் அனுபவிக்கல, பிறருக்கும் கொடுக்கல. இவ்வாறு கோடி கோடியாக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த செல்வமானது பிறருக்கும் பயன்படாமல் தானும் அனுபவிக்காமல் இருந்தது அப்படின்னா அந்த செல்வம் யாருக்கும் பயனற்று போகும், யாருக்குமே அது பயனில்லாமல் போகும். ஒரு சிலர்ல என்ன பண்ணுவாங்க, தானும் நல்ல, அதாவது நிறைய பொருள் செலவு செய்து தானும் நல்ல உணவு, நல்ல உடை, தனக்கு தேவையான பொருட்கள் எதையுமே தானும் செஞ்சுக்க மாட்டாங்க, பிறருக்கும் கொடுத்து உதவ மாட்டாங்க. கடைசியில் திடீர்னு அவர்களுக்கு ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டோ எப்படி இறந்து போயிடுவாங்க. கடைசியில் அந்த செல்வம் யாருக்குமே பயனில்லாமல் போகும், அவங்களும் செலவு பண்ண மாட்டாங்க, மற்றவங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த செல்வத்தினால் யாருக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்றேன். உண்மைதான் இல்லையா. கொடுப்பதும் துய்ப்பதும் இன்றி இல்லா அடுக்கிய கோடி உண்டாயினும் இல். கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லா அடுக்கிய கோடி உண்டாயினும் இல். அவங்ககிட்ட கோடி கோடியாக இருந்தாலும் அது இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் சமம். அவரிடம் இருக்கக்கூடியது அவனும் பயன்படுத்தலை, பிறருக்கும் கொடுக்கல, இருந்தாலும் கோடி கோடியாக அவனிடம் பொருள் இருந்து என்ன பயன், அதனால ஒரு பயனுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நச்சப்படாதவன் செல்வம். அது யார் நச்சப்படாதவன் அப்படின்னா யாரு, விரும்பப்படாதவன். நச்சப்படாதவன் என்றால் யாரே, விரும்பப்படாதவன்.
பிறருக்கு உதவி செய்யாதவன், நச்சப்படாதவன் என்றால் யாரே? பிறருக்கு உதவி செய்யாதவன், நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று. இது வள்ளுவர் எவ்வளோ அழகா சொல்லி பார்ப்பாங்க. ஒருவரிடம் இருக்கக்கூடிய செல்வமானது அவன் பிறருக்கு கொடுத்து உதவலை அப்படின்னா அவனிடம் இருக்கக்கூடிய செல்வம் பிறருக்கு பயன்படாமல் போயிடும். அந்த செல்வம் யாருக்கும் அதனால பயன் இல்லை. அதுக்கு ஒரு இதை சொல்லியிருப்பார் உவமை. நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று. ஒரு ஊரின் நடுவே ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கங்க. அந்த மரத்தில் நிறைய கனிகள் அப்படியே பழுத்து தொங்குது. அப்போ போகிற வர்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஆஹா இந்த மரம் மாதிரி எவ்வளோ அழகா, எவ்வளோ கனிகள் இருக்கு, அடடா நாம் போய் பறித்து சாப்பிடலாமே, நம்மளுடைய பசியை போக்கிக்கலாம், எவ்வளோ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ அருமையாக இருக்குது, பறித்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகும்போது சொல்லுவாங்க, ஏங்க அந்த பழத்தை பறித்து சாப்பிடாதீங்க, அது என்னது, அது நச்சு மரம், அது விஷ மரம், அதில் இருக்கக்கூடிய கனி என்னது, விஷக்கனி, அதை சாப்பிட்டா நீங்கள் இருந்துடுவீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மரத்தின் பக்கம் யாராவது போவாங்களா? பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த மரத்தில் எத்தனையோ பழம் இருந்து என்ன பயன், அது யாருக்குமே பயன்படாமல் போகுது, அது கீழே விழுந்து உடைஞ்சு நசுங்கி அப்படிதான் வீணாகி போகுமே தவிர அது யாருக்கும் பயன்படாது. அது போலதான் பிறருக்கு கொடுக்காதவனுடைய செல்வம் எப்படிப்பட்ட செல்வம், நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று. நடு ஊர்ல ஒரு மரம் நச்சு மரம் பழுத்து தொங்கினாலும் அதனால் யாருக்கும் எப்படி பயனில்லாமல் போகுமோ அது போலதான் பிறருக்கு கொடுத்து உதவாதவனுடைய செல்வம் அத்தகையது அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. அதாவது உங்களுக்கு இருந்த அந்த ஒழுக்குமுறைமை, ஆழ்வினை உடைமை, பெரியாரை துணைக்குடல், மெய் உணர்தல், கண்ணோட்டம், நன்றியில் செல்வம், இந்த தலைப்புகள் எல்லாமே மிக அருமையான ஒரு அதிகாரத்தினுடைய இதில் தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 குறட்பாக்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த குறட்பாக்கள் 5 குறட்பாக்கள் மட்டும்தான் நமக்கு மனப்பாட குறட்பாக்களாக அமைந்திருக்கு. இதை நல்ல முறையில் மனனம் செய்து எழுதி பார்த்து விளையத்தம் செய்யுங்க. இந்த பகுதிகளெல்லாம் படிப்பதோடு மட்டுமல்லாமல், அதாவது நம்ம திருக்குறள் முன்னுரையில் சொல்லும் பொழுதே சொன்னோம், அதாவது பிற நாட்டவர்கள் அனைவருமே நம்முடைய திருக்குறளுடைய பெருமையை உணர்ந்து அந்த சிறப்பை கருதி அவர்கள் தன்னுடைய மொழியிலெல்லாம் மொழிபெயர்த்து அந்த சிறப்பை பால்போற்ற புகழ்றாங்க. அப்படிப்பட்ட நிலையில நாம் நம்முடைய தமிழை போற்றுகின்ற வகையில் நாம் இந்த திருக்குறளை படித்தால் மட்டும் போதாது, அதன் வழி நின்று நடக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாம் அறிந்த ஒன்றை பிறருக்கும் அறிவிக்க வேண்டும்.